Hello Red Devils, welcome back to Extra Time Insights. நம்ம டீம் பத்தி பேசுறது இப்போ ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஆயிடுச்சு. மான்செஸ்டர் யுனைடெட் vs ஆர்சனல் ஒரு பிரீமியர் லீக் கிளாசிக்னு நினைச்சேன், ஆனா அது கிளாசிக் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ப்ரூனோவோட மேஜிக், ரைஸோட ரெஸ்கியூ, ராயாவோட மாஸ்டர் கிளாஸ் அண்ட் அந்த ஓய்லாண்டோட மிஸ்டு சான்சஸ், இதுதான் இன்னைக்கு கண்டென்ட். யுனைடெட் ஃபேன்ஸுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு, ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். இது எப்படி நடந்துச்சு டீப்பா டைவ் பண்ணலாம் வாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆர்சனல் வந்து நம்ம ஆஃப்ல கேம்ப் போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஓடுகார்ட், ட்ராசார்ட், மெரினோ எல்லாருமே ஒன்னானா கோல் போஸ்ட் பக்கத்திலேயே பாய போட்டுட்டு படுத்துட்டானுங்க. ஆர்சனல் சான்சஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க நமக்கு பாத்தீங்கன்னா பயங்கர டர் ஆயிட்டே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த இந்த சம்பவங்களை டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. சும்மா நம்ம பசங்க டீப்ல என்னம்மா அழகா சைடு ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்படியே டாலட் கிட்ட பால் வர அண்ட் டாலட் அதை எரிக்சனுக்கு போட்டுட்டு என்ன பண்ணினா நீங்களே பாருங்களேன். போட்டுட்டு நின்னுட்டான் சார். நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? பால் எரிக்சனுக்கு போட்டுட்டு ஒரு ரன் கொடுத்து இன்னொரு பொசிஷன்ல நிக்கணும் தானே. பாஸ் அண்ட் மூவ்ன்றது ஒரு சிம்பிள், இது கூட தெரியாது. எரிக்சனும் அந்த பாலை ரிசீவ் பண்ணினான், சுத்தி பார்த்தான், பால் போட எவனும் இல்லை. அதை சைட் லைன்ல இருந்த ஆம்ரேமுக்கு பாஸ் பண்ணிட்டான். நம்ம டீமுக்குள்ள புவர் கம்யூனிகேஷன்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த மூவ் தான் சரியான எக்ஸாம்பிள். ஒன்னா ஏர்பால் கொடுக்க டாலட் அண்ட் ஜெர்க்ஸி என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டாலட் சைட் லைன்ல தான் ஹக் பண்ணிட்டு இருக்கணும் அண்ட் அதை வந்து ஜெர்க்ஸிக்கே விட்டுருக்கலாம். பட் ஒருவேளை நம்ம சொல்றதுக்கு ஏர்மாரா யாராச்சும் சொல்லுவாங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இருந்து பார்த்தா டாலட் ரைட்டான பொசிஷன்ல இருந்தாலும் அந்த எட்டரை சென்டர்ல போடாம கொஞ்சம் வெயிட்டேஜை குறைச்சி எரிக்சனுக்கு கொடுத்துருக்கலாம். இதுல ரெண்டுமே நடக்கல. இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் சென்சிபிள் ஆடினா நல்லா இருக்கும். ப்ரூனோ இந்த மூவ்ல பிரமாதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த ஃபைனல் செட்டப்ல சொதப்பிட்டான். இந்த பாலை அவன் ஜெர்க்ஸிக்கு போடுறதுக்கு பதிலா மசுராய்க்கு போட்டிருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். நல்ல ரன் கொடுத்து ரெடியா இருந்தான். இன்ஃபேக்ட் ஜெர்க்ஸியை விட பெட்டர் பொசிஷன்ல இருந்தான்னு நான் சொல்லுவேன். நம்ம திடீர் தலைவர் லின்லாஃப்க்கு இருக்கிற ஆப்ஷனை பாருங்களேன். ஒன்னு ரைட்ல டாலட்டுக்கு போட்டிருக்கலாம், இல்லனா இந்த பக்கம் இருக்கிற யோரக்காச்சு போட்டிருக்கலாம். நம்ம லெஃப்ட்ல கையை போட்டுட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு சென்டர்ல தவிச்சிட்டு இருக்கிற காசிமிரோக்கு போடுறான். அண்ட் அதோட விளைவுகள் ஒரு டேஞ்சரஸான கவுண்டர் அட்டாக். பட் எப்படியோ தடுத்துட்டோம். இப்படிப்பட்ட காஸ்ட்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணினா நல்லது. இதுல என்ன காமெடினா, வழி தெரியாம நிக்கிற காசிமிரோக்கு பால போட்டுட்டு டிலைட்டுக்கு போடுறான்னு கையை வர காட்டுறான் பாஸ். இவன் ஏண்டா போட்டதே தப்பா பாஸ், இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் வேற. எப்படியோ டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பால் ப்ரூனோக்கு வருது. அண்ட் நம்ம லீடர் என்ன பண்றாரு, கார்னாச்சோக்கு தூக்கி அடிச்சாரு பாருங்க. ஏன் சார் கார்னாச்சோனா ஃபிளாஷ்ல வர சூப்பர் ஹீரோவா? அது ஜெர்க்ஸிக்கு போட்டிருந்தா பெட்டர் பாஸா இருந்திருக்கும். ப்ரூனோட கோலுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? கார்னாச்சோ. ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து பாலை வின் பண்ணி அண்ட் ஃபவுலும் வின் பண்ணினா மாஸ் மணி மாஸ். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த அந்த தருணம் என்னமா ஒரு ஃப்ரீ கிக் ஆகுது. பார்க்க எவ்வளவு ப்ளீசிங்கா இருந்துச்சு தெரியுமா? மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன் நான். செஞ்சிட்டேன் நம்ம லீடர். ஒரு ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்க. நமக்கு ஒரு ஹாப்பியான மூட்ல வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அண்ட் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா மசுராயுமே கார்னாச்சோவும் ஒரு மிரட்டுனானுங்க பாருங்க. பட் கோல் தான் போகல. பட் கன்ஃபார்மா கன்னர்ஸுக்கு டர் ஆயிருக்கும். அதோட விட்டானுங்களா நம்ம பசங்க. கன்சுமிட்ற நேரத்துக்குள்ள டாலட்டுக்கு ஒரு பால் கிடைக்க அண்ட் அதை சூப்பரான கிராஸ் போட அண்ட் மசுராயோட வெறித்தனமா ரன் கொடுத்து அண்ட் ஒரு பயங்கரமான பிளேஸ் பண்ணினா பாருங்க. ஐயோ நம்ம ரெண்டு விங் பேக்ஸோட இந்த கமிட்மெண்ட்டை பார்க்க எனக்கு அப்படியே புல் அரிச்சிச்சுங்க. ராயா மட்டும் இல்லைன்னா கன்னர்ஸுக்கு ஊதான் கன்ஃபார்ம். எத்தனை ரெஃபரி வந்தாலும் இவன் மூஞ்சி மட்டும் என்னால மறக்கவே முடியாதுங்க. எதனாலன்னா வரச்ச எப்பவுமே இந்த மாதிரி ஏதாச்சும் கான்ட்ரோவர்சி டிசிஷனை கொடுப்பான். காலில் வந்து மேட்ல வச்சு துடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏறி நின்று தொடச்சிட்டு போறான். இது ஃபவுல் இல்லையா? கபூதி. இந்த மூவ் செம மூவுங்க. அண்ட் ஜெர்க்ஸி ஃபிளிக்குமே செமையான ஃபிளிக். பட் ஜெர்க்ஸி ஃபிளிக் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல அடிச்சிருக்கலாம்னு எனக்கு ஒரு தாட். கரெக்ட் தானே? உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? இது ஒரு நல்ல மூவ் தான், டவுட்டே இல்லை. அண்ட் இந்த ஃபிளிக்குமே நல்ல ஃபிளிக். பட் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஒரு ராக்கெட் லான்ச்சர் மட்டும் பண்ணிருந்தானா எத்தனை ராயா போஸ்ட்ல நின்று இருந்தாலும் அதை தடுத்திருக்க முடியாதுங்க. நல்ல அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்த யுனைடெட் திடீர்னு ஒரு செட் பேக். டிம்பரோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ல மசுராயி ஒரு பக்கம் அவுட் ஆகியிருந்தாலும் நம்ம லீடரும் எரிக்சனும் டிம்பரோட ஃபேக்ல வாயை பொழுது பார்த்துட்டு இருந்தாங்களோ என்னவோ ரைஸை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ப்ரூனோ ஆர் எரிக்சன் இவங்கள ஒருத்தராச்சு ரைஸை பார்த்துருந்தாங்கன்னா இந்த கோலை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்.
லீடர் உங்ககிட்ட இந்த ஷாட்டை நான் எதிர்பார்த்தது தான், நல்லா அடிச்சிருக்கலாம் தான், பட் இருந்தாலும் அந்த நைட் நீங்க ஆல்ரெடி நிறைய கன்னர்ஸுக்கு போதுமான அளவுக்கு டேமேஜஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. உன் திறமைக்கெல்லாம் இது கன்ஃபார்மா கோலா தான் போயிருக்கணும். அந்த செருப்பை கழட்டி அடிக்க வேண்டிய தருணம் இதோ. நம்ம காசிமீரோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாலை எடுத்து கொடுத்தாப்ல. இதை விட உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமாடா டேய். நீ டைமிங் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள பெஞ்சில இருந்து ஒரு பிளேயர் ஓடி வந்து உன்கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு போயிடுவாயா. ஓயிலாண்டுக்கு கான்பிடன்ஸ் போச்சு பாஸ், கிளியரா அது தெரியுது. இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம் சார். சரிடா, இந்த மூவ்லயாச்சும் கோல போட்டிருப்பான்னு பார்த்தா இங்கேயும் போகல. நான் என் சோஃபால இருந்து எழுந்து கதறிட்டேன் பாஸ், பயங்கரமா கதறிட்டேன். அப்புறமா தான் உத்து பார்த்தா தான் தெரியுது கேபி பையன்களா அவன் பிளாக் பண்ணிருக்கான் அந்த ஷாட்டை. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது, ஓயிலாண்டுக்கு கட்டம் சரியில்லைன்னு தெரியுது. மேட்சோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த இந்த ஒரு பாயிண்ட் போதாதுன்னு வெறித்தனமா ஆடிட்டு இருக்க நம்ம பசங்களை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது எதிர்பார்த்த மாதிரியே கார்னாச்சோட ஒரு பிரில்லியண்டான கிராஸ் அண்ட் மசுராயோட அந்த செட்டப் இன்சைட் த பாக்ஸ் பீதி கலந்துடுச்சுங்க. நான் எல்லாம் வந்து சந்தோஷத்துல வந்து குதிக்கவே போயிட்டேன். ஆனா அந்த ராயா இருக்கிறானே, ராயா ஏன்டா சேவ் பண்ண டேய். பட் ராயாவோட இந்த சேவ் எல்லாம் வேற லெவலுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒனான விட சூப்பராலாம் ஒன்றும் பண்ணிடலன்னு வச்சுக்கோங்களேன். யுனைடெடோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ப்ரூனோவோட அந்த கோல் லீட் மட்டும் கொடுக்காதுங்க, கான்ஃபிடன்ஸும் கொடுக்கும். அதனால தான்டா சொல்றேன், தயவு செஞ்சு கோல் அடிச்சு தொலைங்கடா டேய். அது ஒரு கிக்குடாது, அது ஒரு போதை. நம்ம ரூபன் ஆம்ரிம் டாக்டிக்கல் ஒர்க் லைட்டா ஸ்டார்ட் ஆன ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. பட் நம்ம எதிர்பார்க்கிற அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமான்றது தான் பார்க்கணும். ஆல்ரைட் ரெட் டெவில்ஸ், என்னோட இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.